அமெரிக்கா சொல்லிடுச்சு, ஜெர்மன் சொல்லிடுச்சு, பிரான்ஸ் சொல்லிடுச்சு, ஆஸ்திரேலியா சொல்லிடுச்சு, நியூசிலாந்து சொல்லிடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிடுச்சு, ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லிடுச்சு. இன்னைக்கு ஜின்பிங்கே ஒரு மாதிரி பேசுறாரு, உன் ஃப்ரெண்டு அவரே உன்னை பத்தி கேவலமா தான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது யாரை ஏமாத்த பார்க்க நேர்மையான தேர்தல் ஆணையம் யாரை ஏமாத்த பார்க்க? வடக்கே மோடிக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. அதனாலதான் அமித்ஷா வர வேண்டியவர் வரல. ஆனா வந்துருவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா வந்து அந்த பூத் ஏஜென்ட்டுங்கிற மாதிரி பேச வந்து என்னென்ன பண்ணும், வாக்கேந்திரத்தை என்னென்ன பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போடுவார். அது வந்துடுவார். பட் அவருக்கும் தெரியுது ஈரோட்டில் வந்து மக்கள் தெளிவாக இருந்ததுனால தானே 70,000 வாக்கு வித்தியாசம். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்த போதே லட்சணம் வந்து 70,000 வாக்கு வித்தியாசம். தொகுதியில் 3/2 பங்கு மக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டு 1/3 கூட வந்து உனக்கு உழுவுல, வேற யாருக்கோ போட்டு உனக்கு வந்தது ஒண்ணுமே இல்லை. சொல்லப்போனா 0. அதே தான் கர்நாடகாவில் ஆச்சு. அந்த பயத்துல தானே